வெள்ளிக்கிழமை வந்து மாப்லாம் போடக்கூடாது, வீடு துடைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். வெள்ளிக்கிழமை நம்ம குழந்தை வச்சுருக்கோம், எப்போ வேணாலுமே நம்ம வந்து துடைக்கலாம். அதுக்கெலாம் வந்து சாத்திரம் சம்பிரதாயம்லாம் எதுவுமே தேவைப்படாது. குழந்தை வச்சுருக்க நமக்கு ஏதாவது குழந்தைங்க ஊற்றிரும், ஆனால் வீட்டை க்ளீன் பண்ணி தானே ஆகணும். இல்லைனா கொஞ்சம் பிசு பிசுன்னு விட்டு திரும்பி அவங்களுக்கே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும். அதனால் நான் வந்து பார்க்க மாட்டேன். எனக்கு எப்போ மாப் போடணும்னு தோணுதோ அப்போ வந்து நான் வீடை தொடச்சி விட்ருவேன். அப்புறம் பூஜை அறை எல்லாத்தையுமே நிலவாசல் எல்லாத்தையுமே கோலம் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு ஜாடிலாம் வந்து கழுவி ரொம்ப நாளாக ஆயிடுச்சு. அவரை பொங்கலுக்குமே வாஷ் பண்ணி வச்சாங்கன்னா அவ்வளோவா டீப்பாக வாஷ் பண்ணல, ஏதோ கழுவி வச்சுட்டேன். அதனால் உப்பு எல்லாத்தையுமே கொட்டி வச்சுட்டேன் கொஞ்சம் கொஞ்சம். ஜனவரி வந்தாலே எனக்கு நேரம் சரியில்லாது போல். போன ஜனவரிக்கு வந்து செல்லு உடஞ்சிருச்சு, பாப்பா கம்மலை பிடிச்சி இழுத்துட்டா. அதே தான் சேம் இந்த ஜனவரி. செல்லு செல்லு வந்து லைட்டாக உடஞ்சிருச்சு, ஆனால் கம்மல் வந்து ஒரு திருகாணி காணா போயிடுச்சு. ரொம்பவுமே கஷ்டமாயிடுச்சு. 3 நாள் வந்து அதே நினச்சி ஒரே உட்காந்துட்டு அப்புறமெல்லாம் யோசிச்சு நடக்கிறது நடந்து தானே ஆகணும், நம்ம திரும்பி அதை மாற்றவும் முடியாது. அப்படியே மனசை தேத்திக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சு